எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, பிசினஸ் டெவலப் பண்ணுங்க. அவருடைய மதத்தை கொண்டாடுறத எதிர்த்து அதையே அவருக்கு அகைன்ஸ்டா மாத்தினாங்க. இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்குன்றது லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் குறிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பாதிச்சுதா அப்படின்னா அதை விட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் பாதிச்சிருக்கு. அது உண்மையிலே தெரியுது இந்த படத்தில். என்னன்னா, எங்கள் அப்பா இப்படி இல்லை அப்படின்றதுக்கான ஒரு பதில் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, தெளிவாக ஒரு வார்த்தையில் இந்த படத்தினுடைய விமர்சனத்தை சொல்லணும்னா, இது ஒரு வெற்றிமாறன் டீல் பண்ணக்கூடிய ஒரு கதை சார். வெற்றிமாறன் டீல் பண்ணக்கூடிய கதையே கிட்டத்தட்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் ஆன் பார் வித் வெற்றிமாறன் டீல் பண்ணிட்டாங்களும் தான் சார் தோணுது. உண்மையிலே எந்த ஒரு டேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டர் ஏதோ ஒன்று அவங்க சொல்ல வர ஒரு கருத்து பொது கருத்தாக இருந்தாலும் ஏதாவது வகையில் மாட்டிக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் இதே முஸ்லீம் இந்து அப்படின்ற ஒரு பிரச்சனையை இவ்வளவு ஜென்டிலாக இவ்வளவு ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண ஒரு டேரக்டர் எனக்கு தெரியும் எங்கேயும் சார். இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் இருந்திருக்காண்டா, இன்னும் இருந்துகிட்டு இருக்காண்டா, அப்படி ஒரு முஸ்லீம் இருந்தாங்கன்னா இந்த நடுவில் விளையாடுறானு தெரியுமா? முஸ்லீம் இந்த இந்து அடிக்கிறான்னு இந்த நடுவில் அவங்க எல்லாருக்கும் அது ஒரு பாடம். இந்த மொய்தீன் பாயோட கேரக்டராக ஒரு முஸ்லீம் வாழ்ந்துட்டான்னா கூட அவனை மாதிரி கெத்தாக பிறந்து செத்தவன் எவனும் இல்லைன்ற மாதிரி ஆக்கிடலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் இல்லை. அதே நேரத்தில் பாய் வேற லெவல்ரா அப்படின்ற மாதிரி பாய்க்கு ஒரு சார், ஒவ்வொரு முசல்மானும் இந்த படத்தை பார்க்கும்பொழுது தன்னைத்தானே ஒரு மொய்தீன் பாயை அவர் உணர்வான். அப்புறம் எமோஷ்னலி கனெக்ட்லாம் நான்லாம் ஒரு 5 இடத்துல அழுதுருக்கேன் சார். ஏன் அழுதுலாம் தெரியாது. அவர் எப்பயுமே எல்லா மதத்தையும் ஒன்றா தான் நடத்திருக்காரு அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அப்போது அவர் சொல்கிற அந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது இவர் இப்படியே தான் வாழ்கிறார் அந்த மனுஷன், அதுக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்றது ஒவ்வொன்றும் புரியும் பொழுது இதை தானடா அந்த மனுஷன் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு படம் எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்களான்ற மாதிரி இருந்தது சார். கெத்தான முஸ்லீம் சார் அவர். மொய்தீன் பாய்ன்றவர் ஒரு கெத்தான முஸ்லீம். அப்படி ஊருக்கு ஒரு முஸ்லீம் இருக்காங்க சார், இப்போ இருக்காங்க சார். அது இருப்பாங்க, இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சார். அப்படி இருக்கிறாங்கன்னு குளோரிஃபை பண்ணி காட்ட எங்கள் ஆள் இல்லை. முஸ்லீம்ஸை இவங்க தப்பாகவே காமிச்சு நீங்கள் நம்மள ஒரு 199-90 பேருக்கு முஸ்லீம்னாலே தீவிரவாதி ஆக்கி வச்சிட்டாங்க சார். ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். அவரிடம் தற்போது வெளியாகி இருக்கிற லால் சலாம் படம் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ படம் பார்த்த கையோட சுட சுட விமர்சனங்களை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஸோ முதல்ல படம் எப்படி இருக்குது? எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா? இல்லை சார், அதாவது எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு நாங்கள் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தோம் சார். இது கம்மியாக வச்சுருக்க வேண்டாம்னு தோணுது சார். நம்ம எப்பவும் போல் ஒரு தலைவர் படத்துக்கு, ஒரு தலைவருடைய மகளுடைய படத்துக்கு ஒரு தலைவர் வராரு, கேமியோ வராருனாலே ஒரு ஹைப் இருக்கும். அந்த ஹைப்பை நம்ம கொடுத்துருக்கலாமோ, இல்லை அந்த எதிர்பார்ப்பு பெருசாக வச்சுருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப அண்டர் வேல்யூவேட் பண்ணி போனோம். அந்த எங்களோட இவாலுவேஷன் ரொம்ப ரொம்ப தவறானது அப்படின்றத சொல்லி அடித்த மாதிரி அடிச்சிட்டாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க பேசும்பொழுது மேடையில் சொல்லுவாங்க, என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் நான் என்னுடைய படத்துக்கு, அதாவது லால் சலாமுக்கு நான் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கும்பொழுது கீழே விடாமுயற்சிக்கு அப்டேட் கேட்பாங்க, வேட்டையனுக்கு அப்டேட் கேட்பாங்க. கேட்கும்பொழுது தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என் படத்துக்கு நீங்கள் அப்டேட் கேட்குற அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னையும் நீங்கள் உங்களோட லிஸ்ட்டில் முக்கியமாக வைப்பீங்கன்ற அளவுக்கு சொன்னாங்க. அவங்க சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டாங்க. அப்படி தான் அந்த இன்டர்வியூ நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சார், அதாவது மனசு நிறைஞ்சு பார்த்த ஒரு ரஜினிகாந்த் அவருடைய படம் அப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் தான் சார். இப்போ எப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ பெரிய மாசு, எவ்வளோ கிளாஸான கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு சார். நிறைய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை, அவர் சொல்ல வேண்டிய என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் அரசியல் பேசியிருக்காரு. அவர் சொல்ல வேண்டிய என்ன சொல்கிறது ஃபேக்ட்ஸை கொடுத்துருக்காரு. படங்கள் மூலிமா நிறைய தெரிவிச்சிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் அவர் ரொம்ப நாளாகவே சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயத்த சொன்னாரோ அப்படின்ற மாதிரி தான் சார் இருக்குது. எப்படின்னா, அவர் ஒரு பக்கா இந்து, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் எங்கேயும் மறைக்க நினைச்சதில்லை. அவர் அப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்து கோயில்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி போயிருக்கிறாரு. நிறைய நல்லது செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறாரு. அவருடைய மதத்தை அவர் மறைச்சு வாழலை. அவருடைய மதம் சார்ந்த விஷயங்களை அவர் என்றைக்கும் இதை நான் பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன், நான் பொதுவானவன், நான் எல்லா மதத்துக்குமானவன் அப்படின்ற மாதிரி அவருடைய ரியல் லைஃப்பில் அவர் ஒரு நடித்ததில்லை.
ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்த மதங்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி எந்த இடத்துலையும் அவர் நடந்துக்கிட்டது இல்லை. எந்த மதத்தையும் புண்படுத்துகிற மாதிரியோ இல்லை அவங்கள வந்து அவங்களுடைய மத நம்பிக்கைகளை உதாசீனப்படுத்துகிற மாதிரியோ அது எங்களுடைய மதத்தோட கம்மி தான், நாங்கள் தான் இங்கே பெரும்பான்மைன்ற மாதிரி எந்த இடத்துக்குமே நடந்துக்கிட்டது இல்லை. பட் ஆனாலும் அதையும் மீறி அவர் அவருடைய மதத்தை கொண்டாடுறத எதிர்த்து அதையே அவருக்கு அகைன்ஸ்டா மாத்தினாங்க. இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்குன்றது வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச்ல குறிப்பா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பாதிச்சுதா அப்படின்னா அதை விட வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம பாதிச்சிருக்கு. அது வந்து உண்மையிலே தெரியுது இந்த படத்துல. என்னன்னா எங்க அப்பா இப்படி இல்லை அப்படின்றதுக்கான ஒரு பதில் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி பாக்குறேன் சார். ஆக்சுவலி அதை தான் நானும் தெரிஞ்சுக்க வந்தேன். ஸோ வெளியில இருந்த விமர்சனங்களுக்கு படத்துக்குள்ள பதில் வச்சுட்டாங்களா அப்படிங்கிறது இல்ல. வெளியில வந்த விமர்சனங்கள் வந்து படம் அவரை சுத்தியான விமர்சனங்கள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன். அதுக்காக மட்டுமே பதிலா அப்படின்னா இல்லை சார். இந்த படத்துல வந்து உள்ளூர ஒரு கதை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா தெளிவா ஒரு வார்த்தையில இந்த படத்தினுடைய விமர்சனத்தை சொல்லணும்னா இது வந்து ஒரு வெற்றிமாறன் டீல் பண்ணக்கூடிய ஒரு கதை சார். வெற்றிமாறன் டீல் பண்ணக்கூடிய கதையே கிட்டத்தட்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் வந்து ஆன் பார் வித் வெற்றிமாறன் டீல் பண்ணிட்டாங்களோ தான் சார் தோணுது உண்மையிலே. அதாவது ஒரு கிராமம் ஒரு கிராமிய கதையை இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா, அதுவும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தால முடியுமா அப்படின்றது தான் வந்து இங்க பெரிய கேள்வியா இருந்தது. அந்த கேள்விக்கு ஒரு டைரக்டரா பதில் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ரஜினிகாந்தோடைய மகளா அவங்க பேசவே இல்லை. ரஜினிகாந்த் உடைய எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் படத்துல கிடையாது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு ப்ராப்பர் டைரக்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்களோட இன்புட்ஸ் இதுல கிடையாது. அழுத்தமா சொல்றீங்க. அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியும் சார். உண்மையிலே இது வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு சிற்பம். அதை அவ்வளவு உட்கார்ந்து செதுக்கியிருக்காங்க. அதுல இதுவரைக்கும் யாரும் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து ரஜினிகாந்தை யூஸ் பண்ணி இல்லை இவங்க அதாவது ரஜினிகாந்த் அவங்கள யூஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர்ஸ் பல பேர் யூஸ் பண்ணி அவர் பெரிய ஒரு அவருடைய பெரிய பெரிய படங்கள்லாம் வந்திருக்கு. அது மாதிரி இவங்க தலைவர் ரஜினிகாந்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய வளர்ச்சிக்காக நிறைய நடந்திருக்கு இண்டஸ்ட்ரியில். ஆனால் இந்த கதைக்கு நான் ரஜினிகாந்தை யூஸ் பண்ணுவேன். அழுத்தம் திருத்தமாக கரெக்டாக கூட குறை இல்லாமல் இந்த இடத்துல அவர் இதை சொன்னால் அழகா இருக்கும்னு உட்கார வச்சிருக்காங்க சார். எங்கள் அப்பான்றதுனால நான் உட்கார வைக்கல. நான் முதலே சொன்னேன் எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு அவப்பேர் இருக்கு, அதை களையணும், அதுக்காக மட்டும் உட்கார வைக்கல. எங்க அப்பாவை இந்த இடத்துல இதை இப்படி சொல்ல வச்சா எல்லாரும் ஏத்துக்க முடியும்னு ரொம்ப அழகா வந்து திட்டமிடலோட அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவ்வளவு பெரிய டைரக்டரா அப்படின்ற மாதிரி தோணும் சார். நான் என்ன சொல்றேன்னா முதல் படம் அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஒரு ரஜினிகாந்த் ரசிகராக சரி எந்த ஒரு டியர் 1 ஆக்டரா இருந்தாலும் சரி கை தட்ட மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம், தலைவர் படத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ எல்லாரும் எந்திரிச்சு ஆச்சா புச்சான்னு வெளியில் வந்து தலைவன் பண்ணிட்டான்டா அது பண்ணிட்டான் அந்த பண்ணிட்டான் மாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வெளியில் வரும். எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்னு பேர் போடுற இடம் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் சார். அந்த நமக்கு அப்படியே ஒரு 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 இன்ப அதிர்ச்சி மாதிரி இருந்தது சார் படம். இவ்வளவு அழகான படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவ்வளவு நாள் வந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே. அதாவது பாராட்டை தாண்டி ரசிகர்களோட பாராட்டை தாண்டி ஒரு மரியாதை ஏற்படும். உண்மையிலே சார் உண்மையிலே நம்ம வந்து கிளாப்ஸ் வந்து எல்லா படத்துக்கும் கிடைக்காது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல்ல வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்சது, ஒரு அவார்ட் ஷோட ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்சது, அங்க எங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபுல் ஆஃப் மூவிஸ் தான் வந்து எந்திரிச்சு கடைசியில கை தட்டுறதுலாம் ஒரு 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 நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்ல நம்ம மனசை பாதிக்கிற விஷயம் நடந்தாதான் நம்ம வந்து கை தட்டுவோம். இந்த படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதுல அவங்க சொல்ல வர கருத்தை வந்து அழுத்தம் கரெக்டா சொல்லுவாங்க சார். அதாவது ஒரு இஸ்லாமியன், ஒரு இஸ்லாமியனோட வாழ்க்கை முறை என்ன, ஒரு இந்துவுடைய வாழ்க்கை முறை என்ன, ஒரு இஸ்லாமியனும் இந்துவும் எதனால் வந்து எதிரியா அவனை நினைச்சுக்கிறான். இதுல வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா மதத்தை வைத்து நடத்துற அரசியலை தெளிவா சொல்லியிருக்காங்க. மதத்தை வைத்து நடத்துற அரசியலை அப்படியே வந்து நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கிற படம் சார். நீங்க மதத்தை வச்சு அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான், அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு, அவனுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்காண்டி உங்களை பயன்படுத்தினான் அப்படின்றத மக்களுக்கு எவ்வளவு அழகா புரிய வைக்கணுமோ புரிய வைப்பாங்க. இதுல என்னன்னா நீங்க ஒரு அரசியல் கட்சி வந்து அந்த அரசியல் கட்சி நம்மளை எந்த அளவுக்கு பண்ணுது வைக்குதுன்னு அந்த அரசியல் கட்சியினுடைய ஆங்கிள் நம்ம அதை டீல் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய மத கலவரங்களை பற்றியும் இல்லை 2 பெரிய குண்டு வெடிப்புகளை பற்றியும் இல்லை முஸ்லீம் தீவிரவாதம் இந்து தீவிரவாதம் அது இதுன்னு அப்படி இப்படிலாம் அடிச்சுக்கிறாங்களா. அப்படி இல்லை. ஒரு கிராமத்தை சுற்றி நடக்கிற ஒரு 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 சின்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனையினால அந்த மக்கள் படுற அவதி, அந்த மக்கள் படுற அவதியை வச்சு இந்த அரசியல்வாதிகள் என்ன மாதிரி பண்றாங்க
அப்படின்றத மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அழகா எடுத்திருப்பாங்க. இதுல வந்து ஒரு அரசியல்வாதிகள் வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றானு அவனுக்கு பண்றானு அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நீங்களே எந்த ஒரு விஷயத்துல அந்த ஹோப்பை விடுறீங்க. இப்போ நம்ம பக்கத்திலே முகமதுன்னு ஒரு பையன் உட்காந்து படிச்சிருப்பான், ரைட்டா? நமக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கும். நம்ம அவனை முகமதுனே நினைக்க மாட்டோம். நம்ம சத்யன் ராமசாமி இருப்பான், அவன் முகமதா தான் இருப்பான். ஆனா நம்ம எதுவுமே தெரியாம இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துல அவன் முகமது நம்ம புரிஞ்சுக்கும் தெரியுமா? அது எங்க இருந்து வருது? அதை அந்த படத்துல டீல் பண்ணிருப்பாங்க. அந்த பாயிண்டை எவன் உருவாக்குறான், அது எங்க இருந்து வருது, அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும். அவன் பக்கத்துல தானே இருந்தான், டக்குனே எங்க இருந்து முகமதானா, அதை வந்து அழகா சரி சொல்லியிருப்பாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நான் சொல்றேன் சார், அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்திருந்தாங்கன்னா 10 படம் எடுத்தா 5 படம் ஃபெயில் ஆகும் சார், 5 படம் ஃபிளாப், அது ஹிட் ஆகும். இதுதான் எல்லாருக்கும் நடக்கும், எல்லா டைரக்டருக்கும் நடந்தது தான் அது. இன்னைக்கு 100 படம் எடுத்திருக்காரு கேஎஸ் ரவிக்குமார் சார், அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஹிட்லாம் இருந்திருக்கு. அவங்க வந்து நான் சொல்றேன் வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் எடுக்கணும் சார். நான் அது வந்து இதன் மூலமாக உங்க வாயிலா உண்மையிலே அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன். அவங்க தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய டைரக்டர் லிஸ்ட்ல வர வேண்டிய ஆள், இதுக்குள்ள வந்திருக்க வேண்டிய ஆளு கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கு காரணம் என்னென்ன காரணங்கள் எனக்கு தெரியல. ஆனா இப்போ வந்து அவங்க ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அறியப்படுது. அந்த முடிவுல இன்னும் வேகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே அதாவது ரஜினிகாந்தினுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்ன்றது உடைச்சிடலாம். அவங்க நினைச்சா 2 வருஷத்துல இன்னும் 2 படத்துல உடைச்சிடலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டைரக்ஷனு இல்ல ஒரு ஐஸ்வர்யாவோட டைரக்ஷனு, அதுல நாங்க போய் படம் பார்க்க போறோன்ற அளவுக்கான ஒரு ஒர்த்தான படம். நான் ஒண்ணு சொல்றேன் சார், சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கடைசியில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேர் வரும். அப்ப மொய்தீன் பாயை காமிச்சிருக்கலாம், அவங்க காட்ட மாட்டாங்க. இதை மட்டும் சொல்றேன், மொய்தீன் பாய் காமிச்சிருக்கலாம், காட்ட மாட்டாங்க. ஆனா அவங்க கரெக்டா அந்த இடத்துல வைக்கணும் வைப்பாங்க. இதுல வந்து இந்த படம் வந்து நான் மொய்தீன் பாய்க்காக எடுக்கல, எங்க அப்பாவுக்காக எடுக்கல, எங்க அப்பாவை மாசா காட்டணுன்றதுக்காக எடுக்கல. இது வந்து இந்த கதையை நான் மக்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக எடுத்துருக்கேன். அதே நேரத்துல எங்க அப்பாவுக்கான ஒரு வழியும் இந்த கதையில நான் வச்சிருக்கேன் அப்படின்றத அழகா சொல்லுவாங்க சார். இன்னும் இதுல வந்து ஒரு 10 சீன் சொல்லலாம் சார். நான் இப்போ அதுக்கு தான் வரேன். இப்போ அந்த படத்துல கண்டிப்பாக இதை நீங்கள் டக்குன்னு அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தால் இந்த சீன்ஸ் நம்ம மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு கூஸ்பம் மொமெண்ட்ஸ் இந்த படத்தில் பார்த்ததை நம்ம நினச்சி அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அப்படின்ற மாதிரியான சீன்ஸ்லாம் என்னென்ன? ஒரு 10 சீன் இருக்கும் சார், 10 சீன் இருக்கும். அந்த படத்துல செந்தில் இருப்பார்ல சார், செந்தில் இருக்கிற காட்சி வந்து செந்திலோட எத்தனையோ ஒரு அரசியல் ஒரு சினிமா பயணம் இருக்கு செந்தில் அவர்களுக்கு. செந்தில நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சின்ன கதை அம்சம் இருக்கும் சார். செந்தில சுத்தி நடந்துட்டு இருக்கும், அவ்வளோ அழகா இருப்பாரு. ஒரு தெய்வீகமான ஒரு இருக்கும். அவர் இன்ட்ரோ இருக்கும் சார், அவருடைய வருகை இருக்கும். அவருடைய வருகை வந்து அவ்வளவு எளிமையா, அதுல வந்து 2 வரி சொல்லுவார், மேல்வரி கீழ்வரி. ஒரு எதியமுனையோட சொல்லுவார் வைங்களேன், 2 வரி. அந்த 2 வரி ரொம்ப பேசிக்கான லைன். நம்ம 4 இடத்துல படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், நமக்கு உடனே புரிஞ்சிடும். ஆனால் அது அவர் வாயிலிருந்து வரும் பொழுது அந்த கதை அமைப்புக்கும் அந்த இட அமைப்புக்கும் அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம ஊருக்குள்ள ஒரு சாமியார், ஒரு கோயில்ல ஒரு பூசாரி இருப்பார் இல்லையா, ஐயங்கார் நம்ம பூசாரின்னு இருப்பார் இல்லையா, அந்த ஒரு பூசாரியினுடைய ஒரு வைப்பை கொடுப்பார் சார். கரெக்டாக கனெக்ட் ஆவார். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து செந்தில் கூட எவ்வளோ ஒரு அந்யோன்யம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அந்யோன்யம் படத்துலையும் வந்து சூப்பராக இருக்கும். கிண்டல் காமெடி அது இதுன்னு இல்லாமல் செந்தில் அவ்வளோ அழகாக வருவார். செந்திலுடைய ஒரு இன்ட்ரோ சீன் இருக்கட்டும், அது நம்ம கொடுக்குற ஒரு வைப் இருக்கட்டும். நீங்கள் வழக்கம் போல் அது நீங்கள் நம்ம சொல்ல வேண்டாம், அந்த மொய்தீன் பாயோட என்ட்ரி அவ்வளோ அழகாக இருக்கும் சார். மொய்தீன் பாயின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இந்து தான், ராகவேந்திரன் அப்படியே உட்காந்துருப்பார். 100வது படத்தை செலக்ட் பண்ணி அப்படியே உட்காந்துருப்பார், ராகவேந்திரன் மாதிரியே இருப்பார். நீங்கள் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கண்ணு என்னென்ன வேலை பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி அவர் வில்லனா பண்ணும்போது என்னென்ன வேலை பார்த்துருக்கோம், அவர் ஹீரோவா பண்ணும்போது. ஆனால் ஒரு ராகவேந்திரா உட்காந்துருப்போம், அந்த கண்ணுக்குள்ள அப்படி ஒரு அமைதி இருக்கும், சாந்த ஸ்வரூபம் இருக்கும். ஒரு பாய் ஊருக்குள்ள ஒரு பாய் எப்படி இருப்பார் அப்படியே இருப்பார் சார். அந்த மிட் சைஸ் குர்த்தா போட்டுட்டு, ஃபுல் அண்ட் குர்த்தா போட்டுட்டு, வேஷ்டி போட்டு ஒரு இதை வச்சுட்டு குள்ளா வச்சுட்டு இருப்பார் பார்க்கணும். அப்படியே பாய்னா பாய் தோத்துருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த இஸ்லாமியர்கள், இந்த தமிழ் இஸ்லாமியர்கள், இந்திய இஸ்லாமியர்களை வந்து இனிமேல் இதை விட கௌரவப்படுத்த முடியுமா ஒரு நடிகனால அப்படின்னா எனக்கு தெரியல சார். அதுக்காக நாங்கள் வந்து உங்களை கௌரவப்படுத்தினது ரஜினிகாந்த் தான் நான் சொல்லி இதில் வந்து அசிங்கமா இந்த மொத்த படத்தையும் நான் ஆக்க விரும்பல. ஆனால் உண்மையிலே சொல்றேன், அந்த மனிதன் உங்க மேல வச்சிருக்க ஒரு அன்பு, ஒரு மரியாதையை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்திருக்காரு சார். பாஷால ஆட்டோக்காரங்க பத்தி பேசின மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு மாஸ் எலமெண்ட் இருக்கும் சார். இதுல வந்து அந்த இஸ்லாமியர்கள் எந்த மாதிரியான ஒரு நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது அழகா இருக்கும் சார். இப்ப ஒண்ணும் இல்ல, இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இந்துக்கள் அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க, அதாவது சனாதனவாதிகள் அடிமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்குமா? அதை சொல்றவங்களாம் யாருன்னு பாருங்களேன். அவங்க இஸ்லாமியர்களால எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும்ன்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இஸ்லாமியர்கள் அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் தெளிவா இருக்கணும், கரெக்டா? அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய கெத்துன்னு ஒண்ணு இருக்கு.
அதையும் சொல்லுவார். அந்த ஒரு 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 பீஸ் கமிட்டி மீட்டிங்னு இருக்கும் சார், 5 நிமிஷம் தான் சார், 3 டைலாக் பேசுவார் சார். அந்த 3 டைலாக் நெஞ்சில் அடிக்கும், ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் நெஞ்சில் அடிக்கும். அதாவது எதிர்த்தாளர் இருக்கிறவன் யார்? ஹிந்து, ரைட்டா? பிரச்சனை ஹிந்துவுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும், அந்த ஊர்ல பிரச்சனை ஆயிருது ஹிந்துவுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும், அதனால ஹிந்து நீ என்ன வேணாலும் பேசு அப்படின்ற மாதிரி இருக்காது. அதே நேரத்தில் நீ உன்னை நீ நீ ஒரு முஸ்லீம், நீ முஸ்லீமு, இந்துக்களுக்கு நடுவில் நீ வந்து ஒரு சிறுபான்மையினர் தான், நீ வந்து ஒரு மைனாரிட்டி தான், அதனால நீ உன்னை தாழ்த்திட்டு தலையை குனிஞ்சு போ கிடையாது. அதாவது அந்த பேலன்ஸ் வைப்பாங்க பாருங்க, அதுலதான் சார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எங்கேயோ போயிட்டாங்க. உண்மையிலே சார் அந்த அந்த பேலன்ஸ்ல சும்மா கொஞ்சம் கூட குறையா இருந்ததுன்னா அந்த படம் சீனா இருக்கும். ஏன்னா இவர் வந்து ஒரு முஸ்லீம் உட்காந்துருப்பாரு, ஏத்தாளர் ஹிந்து, பிரச்சனை இவர் வீட்டில் நடந்திருக்கும், சரின்ட்டு இவர் தலையை குனிஞ்சிட்டு போகணுன்ற ஒரு சூழ்நிலை வரும், தலையை குனிஞ்சு போக மாட்டாரு. அதே நேரத்தில் அவங்க தான் பிரச்சனை பட்டாங்கன்றதுனால அவங்கள போட்டு அடிக்க மாட்டாரு, பேலன்ஸ்டா எடுத்துட்டு போவார் சார். ஒரு அந்த பேலன்ஸ்டா எடுத்துட்டு போற இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் இருந்திருக்காண்டா, இன்னும் இருந்துகிட்டு இருக்காண்டா. அப்படி ஒரு முஸ்லீம் இருந்தாங்கன்னா இந்த நடுவுல விளையாடுறானு தெரியுமா, முஸ்லீம் இந்த இந்து அடிக்கிறான்னு இந்த நடுவில் அவங்க எல்லாருக்கும் அது ஒரு பாடம். அது ஒரு முஸ்லீம், நான் ஒன்று சிம்பிளா சொல்றேன் சார், இந்த மொய்தீன் பாயினுடைய கேரக்டரா, நான் ரஜினிகாந்தா சொல்லல, இந்த மொய்தீன் பாயோட கேரக்டரா ஒரு முஸ்லீம் வாழ்ந்துட்டான்னா கூட அவனை மாதிரி கெத்தா பிறந்து செத்தவன் எவனும் இல்லைன்ற மாதிரி ஆக்கிடலாம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் இதுல. அதே நேரத்தில் பாய் வேற லெவல்ரா அப்படின்ற மாதிரி பாய்க்கு ஒரு சார், ஒவ்வொரு முசல்மானும் இந்த படத்தை பார்க்கும்பொழுது தன்னைத்தானே ஒரு மொய்தீன் பாயை உணர்வான். டேக்லைன் படத்தை ஓட வச்சதுல முக்கியமான லைன் இல்லையா, வசனம் இல்லையா, பம்பாயில பாய் வேற ஆள். அது சார் நான் ஒன்று சொல்லவா, அதாவது பாஷா பாய் பம்பாய்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுப்போமோ அதாவது அந்த மாதிரி முடியாதுன்னு வைங்க, ஆனா அதுக்கு ஒரு 5% கம்மியா மொய்தீன் பாய் கொடுத்துருப்பார் சார் அந்த வைபை. நீங்க மொய்தீன் பாயா அப்படின்ற வைப் இருக்கும் சார். அந்த மொய்தீன் பாயினுடைய கேரக்டரைசேஷன் அவ்வளோ அருமையா, அதே நேரத்தில் அவரோட என்ட்ரி, அவரோட அவரை சுத்தி நடக்கிற விஷயங்கள், அவர் பேசுற ஒவ்வொரு டைலாகு, அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும், ஒரு ரஜினிகாந்த் ஒரு அந்த பாய் எப்படிலாம் சிந்திப்பாரோ வைப்பாரோன்னு அவருக்கான மாஸ் குறையாமையும் வந்திருக்கும். அவ்வளவு சட்டிலா படம் போயிட்டே இருக்கும். அதுல அவர் வந்தா சரி ஒட்டாதோ அப்படின்னு பார்த்தா அழகா ஒட்ட வச்சிருப்பாங்க. எப்படி இவ்வளவு ஒரு தத்ரூபமா ஒரு படம் எடுத்தாங்களோ தெரியல. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உண்மையில காலில் விழுந்து வணங்கலாம், அப்படியான ஒரு படத்தை எடுத்து வச்சு. இப்போ சொன்னது போல இதுல பவர்ஃபுல்லா பாசிட்டிவா வந்துகிட்டு இருக்கிற பவர்ஃபுல் மெசேஜ் என்னன்னா, கண்டென்ட் செம்ம ஒர்த்து, அவ்வளோ பவர்ஃபுல் கண்டென்ட் அப்படின்றது அது யாரும் மறுக்கலை. பட் அதே நேரம் அந்த நெரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்லெஸ்ஸாக இருக்குது. திரைக்கதை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், காட்டப்பட்ட விதம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அது வந்து ஒரு விமர்சனம், சின்ன டிஃபரன்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னது வந்து சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னா நரேஷன் வந்து நல்ல நரேஷன், எடிட்டிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். என்னன்னா அது கரெக்டாக சொல்லணும் எப்படின்னா சார், அதாவது விஷ்ணு விஷால் இருக்கார் இல்லையா, விஷ்ணு விஷாலுடைய அந்த கெட்டப் இருக்கும், ஒரு கெட்டப் இருக்கும் சார். அந்த கெட்டப்பில் மாற்றம் இல்லாதனால எது 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, எது இப்போ நடந்துகிட்டு இருக்குது, அந்த ஒரு குழப்பம் வந்துடும். நரேஷன் கரெக்டாக அவங்க சொல்ல வந்ததை ஒருத்தன் படத்துக்கு கூட கமிட் ஆயிடுவான், கண்டிப்பாக கமிட் ஆயிடுவான், அவன் படத்தை பிடிச்சிடுவான். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு அப்புறம், 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கும் ஒரு முஸ்லீம்களுக்கும் ஒரு இந்துக்களுக்கும். அந்த பிரச்சனையே 6 மாதத்துக்கு அப்புறம் டீல் பண்ணுறது இடையில பின்னாடி போயிட்டு வரும். அது வந்து அந்த எடிட்டிங்கில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குமே ஒழிய மற்றபடி நான் சொல்கிறேன் சார், இந்த படம் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஒரு எமோஷனல் ரைடாக ஒரு உண்மையிலே இங்கே நடக்கிற இஸ்லாமியர்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள், ஒரு கெத்தான இஸ்லாமியர்கள் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் அவங்க எவ்வளவு எல்லாத்தையும் சகிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் மேலே எப்படியான ஒரு மரியாதை இருக்குது, இதுக்கு நடுவில் இந்த சமூக விரோதிகள்னு அதாவது இந்த முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கவங்க யாரு, அவங்க எப்படி உருவாக்குறாங்க, இதுல எதையுமே அரசியல் வந்திருக்காது. ஆனாலும் இதுல வந்து ஒரு இவன் பண்றான் அவன் பண்றான் எந்த அரசியல் கட்சியும் உள்ள எடுத்து விடல, யாரையுமே எடுத்து விடல சார். ஆனா சிம்பிளா ஊருக்குள்ள பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் தெரியுமா, அந்த ஊருக்குள்ள ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் தெரியுமா, அவனை வச்சே கதை மூவ் ஆகும். அதுதான் வந்து ஒரு டைரக்டரா அந்த இடத்துல அவங்க சாதிச்சிருப்பாங்க. இப்போ எவ்வளவோ பேர் ஒரு ஜாதியை டீல் பண்ற, மதத்தை டீல் பண்றேன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாங்க படத்தை. ஆனா இந்த படம் நான் முதல்லயே இந்த இடத்துல சொன்னதுதான், ஒரு எந்த ஜாதிக்கும் எந்த மதத்துக்கும் எந்த வகையிலும் இழிவு ஏற்படுத்தாம அழகா கொண்டு போயிருப்பாங்க. சரி முஸ்லீமை பூரா கெத்தாக்கணுன்றதுக்காண்டி இந்துவை பூரா அடிச்சிருப்பாங்களா படத்துல, அடிக்க மாட்டாங்க. அவ்வளவு பேலன்ஸ்டா இப்பெல்லாம் எவனாலையும் கதை எடுக்கணும் சார். ஒரு மாதிரி செல்வராஜா விமர்சனத்தை சம்பாதிச்சிட கூடாதுங்கிறதுல அவ்வளவு தெளிவு வராது. நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சிம்பிளா சொன்ன மாதிரி ஒரு மாதிரி செல்வராஜ் அவர்கள் படம் எடுத்து முடிச்ச உடனே அது அவருக்கான படம், அவங்க ஜாதிக்கான படம் ஆக்கிடுறாங்களா. ஒரு பாரஞ்சித் என்ன பண்ணிடுறாரு, அவர் படம் அவங்களுக்கான படம் எடுக்கலனால ஏதாவது பேசி அது அவங்களுக்கான படம் ஆக்கிடுறாரா. ஒரு ஜெய்பீமனுடைய டைரக்டர் என்ன பண்ணாரு, அந்த படத்துல ஏதோ 1-2 வச்சேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. இப்படி
எந்த ஒரு டைரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டர் ஏதோ ஒன்று அவங்க சொல்ல வர ஒரு கருத்து பொது கருத்தாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மாட்டிக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் இதே முஸ்லீம் இந்து அப்படின்ற ஒரு பிரச்சனையை இவ்வளவு ஜென்டிலாக இவ்வளவு ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண ஒரு டைரக்டர் எனக்கு தெரியும் எங்கேயும் இல்லை சார். எனக்கு தெரியும் எங்கேயும் இல்லை. மணிரத்னம் தப்பிச்சிருக்காரு, மணிரத்னமே மாட்டிருக்காரு. அவர் வீட்டிலே குண்டெல்லாம் எரிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த படத்தை பார்த்த யாருக்குமே எந்த உணர்வு வராது. நான் தான் சொல்றேன் இல்லையா, முஸ்லீமை கெத்தா காமிக்கணும், எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா வந்து முஸ்லீம்களுக்கு என்னைக்குமே ஒரு எதிரி கிடையாது, எங்க அப்பா ஏன் சங்கின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்போ சரி, அப்போ இந்த படத்துக்கு போனால் முஸ்லீம் பூரா கெத்தா காமிச்சு இந்துக்கள் பூரா கேவலமானவங்கன்னு எழுதிட போறாங்க அப்படின்லாம் நினைச்சு போனோம். ஆனா இல்லை, இந்துக்களுமே வந்து இந்துக்கள் வந்து ஊருக்குள்ள அவன் சந்தோஷமா தான் இருக்கான். அவனும் இந்த படத்துக்கு அப்புறம் அந்த பார்வை வராது இல்ல, வராது சார். ஊருக்குள்ள முஸ்லீம் இந்துக்கள் நல்லா தான் இருக்கான். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்க ஏதோ ஒரு வகையில மனம் விட்டுறீங்கடா, ஏதோ ஒரு வகையில அவனை முஸ்லீம் நினைச்சிருங்க, அது ஏன்டா நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா சார். படத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸும் செந்திலுடைய கேரக்டர் மனசுல நின்று பேசும். தம்பிராமையா பாத்தீங்க அப்படின்னா, அவர் தம்பிராமையா எத்தனையோ படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு நேஷனல் அவார்டு ஆக்டர். இந்த படத்துல அவருடைய ஒரு பிரசன்ஸ் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது சார். அவருடைய நடிப்பு வந்து அவ்வளவு அழகா வெளிப்படும். இதெல்லாம் புல் ஆஃப் பண்றதே ரொம்ப பெருசு சார். இதெல்லாம் வந்து ஒரு 2 படம் எடுத்த ஒரு டேரக்டரால் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையில் நினைக்கவே முடியல. அப்புறம் ஒரு பெரிய பாய், ஒரு மிகப்பெரிய பாய், அவருடைய மகனுக்காக வேற வழி இல்லை. நீ எவ்வளவு பெரிய பாயா இருந்தானே, உனக்கு ஒரு மகனோ 2 மகனோ இருப்பான், அவனுக்காக நீ இருக்கணும்ல. இவருக்கு ஒரே மகன், அந்த மகன் படுற கஷ்டம், அந்த பாய் இதை வச்சுட்டு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்னால மும்பையில என்ன வேணாலும் பண்ண முடியுன்ற ஒரு ரேஞ்சு நீங்க கொடுத்துருக்கீங்க கதையில. ஆனா ஊருக்குள்ள அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை, அவர் பெத்த பையனுக்கு ஊருக்குள்ள பிரச்சனை. ஆனா ஊருக்குள்ள நான் இதை என்னால பண்ண முடியாது, என் கத்தை என் பிறந்த ஊர்ல நான் காட்டக்கூடாது, என் மதத்தை நான் என் பிறந்த ஊர்ல நான் பெரியாள்னு காட்டக்கூடாது அப்படின்றத அழகா கொண்டு வந்து ஒன்றும் இல்லை சார். இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் அவன் மொய்தீன் பாயை வாழணும்னு நினைப்பான். நீ எவனா வேணா இருற, நீ பிச்சைக்கார பையன், நீ என்ன அரசியல் வேணா பண்ணு, இந்த ஊர்ல இந்த நாட்டில் ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீமும் ஒன்று தான், நாங்கள் அப்படிதான் இருந்திருக்கோம், அப்படிதான்டா இருப்போம் அப்படின்றத அழகா ஒவ்வொருத்தரும் உணர்வான். அந்த படம் ஒரு மிகப்பெரிய பாடம் சார். படத்தோட பில்லர்ஸ்ல முக்கியமான ஒரு பில்லராக ஏஆர் ரஹ்மான் இருக்கிறார் அப்படின்ற போது அவருடைய ஒர்க்ஸ் எப்படி இருந்திருக்குங்க? ஆக்சுவலாக இந்த படத்துல வர வசனங்களை எடுத்து ரஹ்மான் அவர்களோட விஷுவல்ஸ்லாம் வச்சு மேட்ச் பண்ணி சோசியல் மீடியாவோட ஸ்லாங்ல ஒரு பெரிய பாயின்னு கூப்பிடும். பொதுவாகவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு படம் போடணும், மியூசிக் போடணும் அப்படின்னாலே அவர் வந்து குதூகலித்து போடுவார். இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 95லேருந்து நடந்துகிட்டு இருக்கு சார். அப்போ இந்த படம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பாயா பண்ண போறாரு. பாஷால அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. நீங்க பாஷா கிளாஸ்ல எப்படி ஆயிருந்திருக்கீங்க யோசிங்க. புத்துல தான் அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் பாயா வர போறாரு அப்படின்றதுனால அந்த முஸ்லீம் டச் இருக்கும் சார். அதுல இந்த தமிழ்நாட்டில் பிறந்த எத்தனையோ பேருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் தெரியும், வாலைக்கும் அஸ்ஸலாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மிகைப்படுத்தப்பட்டவர்களுக்கு தெரியாது. அதாவது மிகையானவர்களுக்கு, அதிகப்படியானவர்களுக்கு அது என்னன்னு தெரியாது. அதுக்கான அர்த்தம் அவர் சொல்லும் போதும் கனெக்ட் ஆகும். அதுக்கு பின்னாடி ஓடுற மியூசிக்கு இவரே, அதாவது இந்த மொய்தீன் பாயா ஃபர்ஸ்ட் ஏஆர் ரஹ்மானே வாழ்ந்திருப்பார். அவர் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம், அது நல்ல மனம் கொண்ட, அதாவது எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காத ஒரு ஹிந்துவோ முஸ்லீமோ என்னென்ன நினைப்பானோ அந்த படத்தில் இருக்கும். அப்படியான மனங்களாக கூடுன அந்த படம் தான் இந்த படம் சார். படத்தில் ஒவ்வொரு ஷாட்டு வைப்பாங்க சார், எல்லா ஷாட்டும் சூப்பராக இருக்கும் சார். ஒரு கைதேர்ந்த ஒரு சினிமாட்டோகிராஃபரால தான் சார் இந்த படத்தெல்லாம் எடுக்க முடியும், சும்மாலாம் எடுக்க முடியாது. இதையும் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஒரு ஐஸ்வர்யா ராஜ். எங்கேயுமே வந்து இல்லைடா இது நல்லாவே இல்லை, இப்படி எடுத்து வச்சிருக்காங்களாடா அப்படின்னே இருக்காது சார். பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வைக்கிற ஒரு ஷாட்டும் வைக்கிற லொக்கேஷனும் சூப்பராக, கலரிங்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், கலரிங்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நெகட்டிவ் அப்படின்னா அந்த எடிட்டிங் கரெக்டாக தான் சார் இருக்கும். தப்பு சொல்லிடக்கூடாது, உண்மையிலே தப்பு சொல்லலை. ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். இவ்வளவு அழகா போயிட்டு இருக்க படத்துல நம்ம ஆகும் போது லேக் ஆயிடுது. இல்ல சார், நமக்கு புரிய வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிய வச்சிருந்தா கொஞ்சம் ஒரு மனநிறைவா, இன்னும் மனநிறைவா இருந்திருக்கும். அது கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்களா, அது கொஞ்சம் இக்க வைக்கும் இந்த இடத்துல. சுருக்குன்னு சக்குன்னு இப்போ இதா அந்த விஷயத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாங்கன்றத விட அவங்க வந்து சொல்ல வந்த விஷயத்த கரெக்டா இதுக்கு அடுத்து இதுன்றதுல தெளிவா இருந்திருக்காங்க. அதை காட்டும் பொழுது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, எடிட்டிங் வச்சிருக்கலாம், வேற ஏதோ ஒரு மாடல் ஆஃப் எடிட்டிங் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இது அப்படிங்கும் பொழுது அது முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும் பாருங்க, அதில் எதிராக முன்னாடி இப்போ நீங்கள் எங்கடா இருக்கீங்கன்றதுல ஒரு சின்ன தொய்வாயிரும். அந்த ஒரு இடத்துல வந்து அந்த எடிட்டிங்ல
ரெண்டு மூணு இடம் சார். அதனால உங்களுக்கு எதுவுமே பாதிப்பாகாது. அந்த படத்தினுடைய வேகம் ஒரு 5% குறையும். அப்புறம் எமோஷனலி கனெக்ட்லாம் நான்லாம் ஒரு 5 இடத்துல அழுதுருப்பேன் சார். ஏன் அழுதுன்னுலாம் தெரியாது. உண்மையிலே இப்போ என்னன்னா, எங்களை கேட்டீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒருவேளை அரசியலுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாருன்னு வைங்களேன், இந்த படம் எங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும், ரைட்டுங்களா? ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அதை பண்ணலை. அவர் அரசியலுக்கு வந்திருந்தாலுமே அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார்ன்றது எங்களுக்கு தெரியும். அவர் எப்பயுமே வந்து எல்லா மதத்தையும் வந்து ஒன்றா தான் நடத்திருக்காரு அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அப்போது அவர் சொல்கிற அந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது இவர் இப்படியே தான் வாழ்கிறார் அந்த மனுஷன், அதுக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்றது ஒவ்வொன்றும் புரியும் பொழுது இதை தானடா அந்த மனுஷன் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு படம் எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்களான்ற மாதிரி இருந்தது சார். அதாவது இந்த கதையை கேட்டு இந்த கதையில் நான் நடிக்கிறமான்னு ஒத்துக்கிட்டாரு பார்த்தீங்களா. ஒத்துக்கும் பொழுது இது இவர் வேணும்னே தான் பண்ணியிருக்காரு சார். நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லும் போது ரஜினிகாந்த் இதில் எந்த இன்புட்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. ரஜினிகாந்த் ஒரு இன்புட்டும் கொடுக்கல சார். இது வந்து முழுக்க ஒரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தனுடைய வெற்றி. இந்த வெற்றியை யாராலையும் பங்குபட முடியாது. ஆனால் இந்த கதையை நான் எடுத்துக்கிற மாதிரி இதில் நான் கரெக்டாக உட்காருவேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு தெரியுமா. அங்கே ஒரு நடிகராக ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணிட்டார். அது அவர் 50 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் புதுசு கிடையாது. அந்த இடத்துல நீங்க எமோஷனலா பார்த்து கனெக்ட் ஆகி இப்போ அழுதேன் அப்படின்றத சொன்னீங்க. அது அழுததுக்கான காரணம் எக்ஸாக்டா நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த சீனு, ஏன் அழுதிங்க அப்படின்றத. இல்லை சார், இப்போ ஒரு இடத்துல ஒரு என்னன்னா, அவருடைய மகனை வந்து இது பண்ணிடுவாங்க. ஒரு சம்பவம் நடக்கும். அவர் மகன் வந்து அவர் வாழ்க்கையே வந்து அவர் மகன் மேல ஒரு விஷயத்த வச்சிருப்பார். அது வந்து இல்லாம போயிடும். அவரோட மகனுடைய வாழ்க்கை எதிர்காலமே தொலைஞ்சு போயிடும். எதிர்காலமே தொலைஞ்சு போகும்போது கூட அவர் வந்து அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிடலாம், அது பண்ணவன. ஆனா இல்லை, பொறுமை, இது வேற மாதிரி ஆயிரும், நாம் பண்ணா இது வேற மாதிரி ஆயிரும், நம்ம பண்ணக்கூடாது. ஒரு கெத்தான முஸ்லீம் சார் அவர். மொய்தீன் பாய்ன்றவர் ஒரு கெத்தான முஸ்லீம். அப்படி ஊருக்கு ஒரு முஸ்லீம் இருக்காங்க சார், இப்பவும் இருக்காங்க சார். அது இருப்பாங்க, இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க சார். அப்படி இருக்கிறாங்கன்னு குளோரிஃபை பண்ணி காட்ட எங்க ஆள் இல்லை. முஸ்லீம்ஸை இவங்க தப்பாவே காமிச்சு நீங்க நம்மள ஒரு 199 பேருக்கு முஸ்லீம்னாலே தீவிரவாதி ஆக்கி வச்சிட்டாங்க சார். நீங்க படத்து மூலியமாவும் அங்கங்க ஏதாவது காட்டுற சீனு எடுக்கிற ஏதாவது ஒரு 2-3 எழுதுறது, அதை இதையும் வச்சு அது போக எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் வாழ்ற முஸ்லீம் பண்ற தப்பும் அந்த நாடு பூரா முஸ்லீம் தான். அப்ப அந்த நாட்டில் ஒருத்தன் தப்பு பண்ணாலே முஸ்லீம் தான் தப்பு பண்ண முடியும். இப்போ இங்க திருடுறவன் எத்தனை இந்து திருடுறான், எத்தனை கிறிஸ்டின் திருடுறான், இந்த ஊர்ல எல்லாவனும் இருக்கான்றதுனால திருடன்னு அவனுக்கு பேர் வச்சிடறான். ஒரு ஆப்கானிஸ்தான்ல, ஒரு கசகஸ்தான்ல, ஒரு இதுல அந்த ஊர்ல திருடுனா இல்ல ஒரு குண்டு வச்சான் அப்படின்னா அவன் அந்த ஊருக்காரன், அவன் முஸ்லீமா இருந்தான் அப்படின்னா அவன் முஸ்லீம் தீவிரவாதி நம்ம ஆக்கி வச்சுட்டு இருந்தோம். அவங்கள தப்பாவே காமிச்சு முஸ்லீம்னாலே தீவிரவாதி. இப்படி கெத்தா எத்தனை முஸ்லீம் இருந்திருக்காங்க தெரியுமா. இன்னும் சொல்ல போனா இது வந்து உண்மையான ஒருத்தருடைய கதை அப்படின்னு சொல்லும் பொழுது அது யாரு என்ன எது தேடுறதுக்கான ஒரு தேடலை உருவாக்குது சார். அந்த இடத்துல அவர் மகன் ஒண்ணுமே ஆகாம அந்த மகனுக்கு ஒரு ஃபியூச்சரே இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்போ கூட மொய்தீன் பாய் வந்து என்ன வேணாலும் பண்ணிடலாம், ஆனால் பண்ணக்கூடாது, பண்ணா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிம்பார் சார். இதெல்லாம் இருக்கணும் சார். கடைசி 20 நிமிஷம் அவங்க பண்ணுவாங்க பார்க்கணும். ஒரு இந்து கம்யூனிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அவங்களுடைய சமயம் சார்ந்த, அவங்களுடைய மதம் சார்ந்த ஒரு பிரச்சனை, அதுக்கு முஸ்லீம் தோழர்கள்லாம் வந்து தோல் கொடுக்குற மாதிரியான ஒரு சீனை வைப்பாங்க சார். இன்னைக்கு இது வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட். இன்னைக்கு வந்து அரசியல்ல, இன்னைக்கு வந்து ஒரு சோசியல் மீடியால இந்த என்ன சொல்றது, இந்த எங்கேயாவது இது நடந்ததுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது, ஒரு கெலாமிட்டி நடந்தது, ஒரு தண்ணி வந்தது ஊருக்குள்ள அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு புயல் வந்தது, வெள்ளம் வந்ததுன்னா உடனே போயிட்டு முஸ்லீம்ஸ் மசூதிக்குள்ள போய் தங்க வச்சிடறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் காட்டுறாங்க. அது மாதிரி தொப்பியை போட்டு கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்னு முஸ்லாமியர்கள் மேலே அவ்வளவு மொக்கையா அது ஒரு ட்ரோல் கண்டென்ட் ஆக்கி வச்சிருந்தாங்க தெரியுமா. இந்த படம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல காசுக்காக மொத்த இஸ்லாமியர்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்றது உண்மையிலே கனெக்ட் ஆகும் சார். கனெக்ட் ஆகலைன்னா உங்க மனசுல ஒரு குரூரம் இருக்கு, ஒரு வன்மம் இருக்கு, அதை ஏத்துக்கிட்டே ஆகணும் சார். நீங்க அந்த மாதிரி செய்திகளையும் நம்ம கடந்து வரோம். இப்போ ஏதாவது ஒரு இந்துக்கள் சார்ந்த ஒரு திருவிழாவில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து உணவு கொடுக்கறது, மோர் கொடுக்கறது, இந்த மாதிரி இது வந்து பாத யாத்திரை போறவங்களுக்கு 100 வருஷமா நடந்துட்டு இருக்கு. கெத்தா ஒரு வசனம் சொல்லுவார் தலைவர், ஏய் நானும் எங்க அப்பாவும் இந்த ஊர்ல இருக்கணும் தான்டா இருக்கோம், நான் எங்க அப்பா தாத்தன்லாம், நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்ற அளவுக்கு சொல்லுவார் சார்.
அப்படிதான் சார் முஸ்லீம் இங்கே ஒவ்வொரு முஸ்லீம் நினச்சிட்டு இருக்காங்க, அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 100 வருஷமா அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பூரா இன்னைக்கு வந்து ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றி வச்சு இப்படி தொப்பியை போட்டு வந்தா நீங்கள் நல்லா இருவீங்களா, நீங்கள் எங்கள் ஊரில் வந்து எங்கள் வீட்டில் வந்து கூழை குடிப்பீங்களா, இதை குடிப்பீங்களா, அதை குடிப்பீங்களா, எங்கள் வீட்டில் திருநீர் வச்சா உங்களுக்கு வைக்கலாமாடா, ஆச்சா புச்சான்னு அப்படி கேட்டு, அது அவன் மதம் அவனுக்கு அதை சொல்லியிருக்கு பண்ணாதுன்னு. உன் மதத்தில் உன்னை வந்து பிரச்சனை பண்ணுறானா, உன்னை வந்து அவன் மசூதி கூப்பிட்டானா, உன்னை வந்து குல்லா போட சொன்னானா, ஏதாவது உன்னை பிரச்சனை பண்ணுறானா, நீ எதுக்கு அவன்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கு? நீ அவன் இந்த ஊர்ல அவன் மதத்தை வாழ்ந்துட்டு இருக்கான். இது எவ்வளவு அடிப்படையான ஒரு புரிதல். இந்த புரிதலோட நிறைய பேர் இருக்கும். இந்த படத்துல கடைசியில ஒரு ஷாட் வைப்பாங்க சார். ஒண்ணும் இல்ல, ஒரு ஊருக்குள்ள இருந்து ஒரு கோயில்ல இருந்து ஒரு சாமியை வெளியில கொண்டு வருவாங்க, ஒரு உற்சவரை வெளியில கொண்டு வருவாங்க, ஒரு அம்மனை. அந்த அம்மனை கொண்டு வரும்போது ஒரு 4 பேர் 4 இடத்துல அது நின்று தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த 4 பேர் யாருன்னு பாருங்க. அந்த ஷாட்டு தான் சார் படமே. அந்த ஷாட்டை வைக்கலாம். இங்கே ஒவ்வொரு டைரக்டருக்கும் திராணி இருக்கணும் சார். அது வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் இருக்குன்றது ரொம்ப பெரிய வெற்றி. இந்த மாதிரியான ஒரு மத நல்லிணக்கத்தை பேசின படம் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. அப்படி வந்தாலும் எவனையாவது ஒருத்தனை டம்மி பண்ணும். இங்கே இல்லைன்னா அங்கே இல்லைன்னா இங்கே டம்மி பண்ணி ஒரு கிறிஸ்தவ இந்து படங்களை நம்ம டீல் பண்ணியிருக்கோம். அப்பவும் கூட இவன் பெருசு அவன் பெருசுன்னு ஏதாவது ஒரு இடத்துல விட்டுருவாங்க, கோட்டை விட்டுருவாங்க. இது அப்படி இல்லை. 2 பேரும் வந்து பாவப்பட்டவங்க ஊருக்குள்ள. அவனை வச்சுட்டு அனுபவிக்கிறவன் சுற்றி இருக்கான், அவனை மட்டும் நோட் பண்ணிட்டே இருக்கடா அப்படின்றத இவ்வளவு நாள் பல பேர் எழுத கேட்டிருப்போம், எழுத பார்த்துருப்போம், சொல்ல கேட்டிருப்போம். ஒரு படமாக அவ்வளோ அழகாக பார்க்கணுன்றது வந்து இது வந்து ஒரு அமைப்பு சார். இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இந்த படத்தில் வந்து அவங்க சொன்ன கருத்தை இதை விட தெளிவாக சொல்ல முடியாது சார். நான் அது சொல்ல வேணா நினைக்கிறேன், நீங்க போய் பாருங்க சார். கடைசியில் வந்து தேரை வச்சு ஒரு பிரச்சனை வரும் சார். அதில் எந்த கடைசியில் தேர் ஒன்று ஃபைனலைஸ் ஆகும் சார். அதெல்லாம் வந்து இது வரைக்கும் நடக்காத ஒரு சீன் சார். இப்படி ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று நடந்திருக்கா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்றாங்க சார். இப்படி ஒன்று நடந்திருக்கா அப்படின்னாலே உண்மையில கூஸ்பம்ஸ் ஆகும். அந்த தேர் சீன்லாம் கடைசி சீன் 40 மினிட்ஸ் சார். படத்தை அப்படி கட்டி போட்டு வச்சுருக்கேன், என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு தலைவர் பண்ணிட்டு இருப்பார் சார். அது நான் வரேனே அப்படியே வந்து நம்மளை கட்டி போட்டு அந்த தேர் அதில் நடக்கிற அந்த சகோதரத்துவம் அவ்வளவு அருமையாக சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்துக்கு இந்த படத்தில் யூஏ மட்டும் கொடுத்துருக்க கூடாது. இது யூ படம், தேவையில்லாமல் எதுக்கு யூஏ கொடுக்குறாங்கன்னு தெரியல, கொடுத்துருக்குறாங்க. ரைட்டு, யூ படம். எல்லாரும் குழந்தை குட்டியோட இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் சார். கண்டிப்பாங்க சார். ஸோ பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் மக்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. இன்னும் பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். படம் பற்றின பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.